ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். மச்சான் இன்டர்வியூ போனேன், வண்டியில் வர பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் பெட்ரோல் வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வர. லொக்கேஷன் ஷேர் பண்ணு. மச்சான் நம்ம காலேஜ் லொக்கேஷன் தான் மச்சான். இன்டர்வியூ போனியா, என்னாச்சு? எல்லாம் வழக்கம் போல தான் மச்சி, வாடா. சரி வரேன். அறியாதோர் அருகில் அமர்ந்த இடத்திலிருந்து அவரவர் அறிமுகம் செய்த அறிமுகத்திலிருந்து நண்பர்களை தேர்ந்தெடுத்த நண்பர்களுடன் இருக்கையை பகிர்ந்த இருக்கையில் தங்களுக்கான அடையாளம் வரைந்த அடையாள இருக்கையை யாரும் மாற்றாதபடி பாதுகாத்து வைத்திருந்த உணவினை யார் தின்றது என்று தெரியாமல் அவர்களை திட்டி தீர்வு கிடைக்காத சுகத்தில் இருக்கும் நண்பர்களை ஒன்று சேர்ந்து மீட்டெடுத்து பரிதாபம் காட்டாத பரீட்சைக்கு படிக்க முயன்றும் படிக்க முடியாததால் பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டால் போதுமென்று விடுமுறை விடுதியிலிருந்து வீட்டிற்கு சென்று விட்ட விடுமுறை எப்பொழுது முடியும் என்று கடுப்பில் வீட்டில் காத்திருந்து பேசாமல் சில நாட்கள் நண்பர்களுடன் மனக்கசப்பில் இருந்துவிட்டு ஊர் பேர் தெரியாதவர்களுடன் ஆரம்பித்த கல்லூரி வாழ்க்கை அவர்களுடன் ஊர் முழுக்க சுற்றி தீர்த்துவிட்டு கொண்டாடப்பட்ட நாட்கள் தீர்ந்ததும் அவரவர் ஊர் செல்வதில் முடிகிறது இந்த கல்லூரி வாழ்க்கை. என்ன ஒன்றும் புரியலையா? வெயிட் நான் சொல்கிறேன். நம்ம கதையில் ஒரு ஹீரோ இருக்கா இல்லையா, வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான். சாரி, தருதலை வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு எதனால் வேலை கிடைக்கலன்னா, ஒரு செமஸ்டருக்கு ஒரு பேப்பர் அரியர் வச்சாலும் இன்ஜினியரிங்கில் 8 செமஸ்டர் 8 பேப்பர் அரியர். இந்த தருதலை ஒரு செமஸ்டருக்கு ஒரு பேப்பர் தான் பாஸ் ஆகியிருக்கான். அதனால் மொத்தத்தையும் அரியர் வச்சுட்டு இப்போ வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ண அந்த தருதலை எப்படி டைம் வேஸ்ட் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இவன் சொல்றதெல்லாம் கேட்கத்த நான் கேனேனா? என்ன மச்சான், ரேகிங் எல்லாம் பண்ணக்கூடாதா? இப்பவே பண்ற மச்சான். ஏய் இங்க வா 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 இங்க வா, வந்து நில்லு வா. தம்பி வாப்பாங்க. என்ன இன்செட்லாம் பண்ணினு ஒரு மாசம் இருக்கா? அந்த இன்னி எடுத்து விட்றா. இந்த இன்செட்லாம் எடுத்துரு தம்பி, இப்படிலாம் போடக்கூடாது. என் காலேஜ் வந்துட்டியா, ஒழுங்கா இருக்கும். அந்த பட்டன் போடு ஃபர்ஸ்ட்டு. மாமா ஓகேவா? இப்படிதான் இருக்கணும். ஓடுற மச்சான். Morning, sit down. மாப்பிள்ள செத்தண்டா. ஐயோ இவனா? அட நீங்களா? இங்க வா. நீதானே? அடிக்காதீங்க சார். நீதானே? போ. அடிக்காதீங்க சார். போ. சார் இதுதானே சார் ஐடி கார்டு? வாங்க நீங்க வாங்க. இப்போ இதானே தாடி? போ. எனக்கே ராகிங்கா? டேய் மச்சி, நம்ம பசங்க சீனியை போட்டு அடிக்கிறாங்கடா.
எங்கடா ஒருத்தனையும் காணோம். டேய் மச்சான் சீனியர்ரா. நல்லா மாட்டினீங்களாடா? அதான் மாட்டிக்கிட்டோமே. Principal sir, good morning sir. என்ன மச்சான் ஸ்டாஃப் பண்ணிட்டாங்களா? மச்சி யாரும் வரல, வந்து உக்கார்றா. வாள் என்ன சொல்லிச்சு மச்சி? அதை பற்றி எதுக்குடா பேசுகிற? சரி அதை விடு, இப்போ ஃபன்னை மட்டும் பாரு. ஜாலி பண்ணுங்க மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி. மார்க்க பந்து முட்டு சந்தி நோண்டுறானுங்க என்ன வந்து ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு இந்த பாட்டு ஏந்து ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு உச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு. சார் சர்க்குலர் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கம்மிங் மண்டே செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எல்லாரும் ஆல் கிளியர் பண்ணுங்க. மச்சான் எக்ஸாமுக்கு தர வட படிக்கலாம். மச்சான் இந்த கொஷின் வருமா பாரா, கிழிச்சிக்கலாம். மச்சான் அது ஒரு இது படிக்கலாம் பாரா. இருடா ப்ரோ, அவர்கிட்ட கேட்டுக்கலாம் பிட் அடி விட்றாங்களேன்ட்டு. ப்ரோ இங்கே வா ப்ரோ. நில்லு ப்ரோ, பிட் அடிக்க விட்றாங்களா இல்லையா ப்ரோ? வருவாங்க. ஏடா பிட் அடிக்க விட்றாங்களா இல்லைன்னாடா கேட்டேன். இருந்தாலும் என்னடா மூஞ்சி சொல்லிட்டு போகிறாரு. பாகு எழுதுறோம், பாஸ் ஆகிறோம். ஓகே ஓகே. இவனா இவனா? இவனா? Sit down, sit down. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஸ்டின் ரெஜிஸ்டர் எழுதுங்க.
இவன் தான் எக்ஸ்ட்ராலும் தெரியாமல் தப்பே பிடிச்ச 2 பொண்ணு. டேய் பிட்டுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருந்தா கொடுத்துரு. அதான் நீ வந்துட்டியே, அதுக்கப்புறம் எங்கே எழுதுறது? ஐயோ கரெக்டாக வேறு வரானே. இதாண்டா சான்ஸ், கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. எழுதுறா பார்த்து. சுற்றி சுற்றி இங்கேயே வரான்டா. சார் இது என்னோட ஹால், உங்களது பக்கத்து ஹால் நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ சார். அப்பா தப்புச்சண்டா சாமி. யாருக்குமே நம்மளோட காலேஜ் லைஃப்பை திரும்ப நினச்சி பார்க்கும்போது மார்க்ஸ், எக்ஸாம் இது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. காலேஜ் கேம்பஸை தாண்டாத ஒரு லவ், நமக்குன்னு 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சைட் அடிக்கிறதுக்குன்னு சில பொண்ணுங்க, சில நேரம் ஸ்டாஃபுங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஒரு சைக்கோ ஸ்டாஃப், எதுக்கு காலேஜுக்கு வரோன்னே தெரியாத சில ஸ்டாஃபுங்க, நிறைய சந்தோஷமான தருணங்கள், சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள். இப்படி நம்ம மனசை லேசாக்குற நினைவுகள் தான் கண்முன்னால் சந்தோஷ கண்ணீராக வந்து நிற்கும். என்னதான் எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் எங்கள் காலேஜ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றா ஒத்துமையாக எப்பவும் இருக்கிறது.